Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரத்தை தொடர்ந்து மேயர் இந்திராணி பதவியை ராஜினாமா செய்ததால் புதிய மேயர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக துணை மேயர் தலைமையில் நாளை மாமன்ற அவசர கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்திராணி ராஜினாமாவை தொடர்ந்து புதிய மேயர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நாளை நடைபெறும் மாமன்ற அவசர கூட்டத்தில் விவாதிக்கப்படும் விஷயங்கள் என்னவாக இருக்கும்? இது குறித்த முழு விவரம். வணக்கம் அபிராமி. மதுரை மாநகராட்சியின் 200 கோடி ரூபாய் அந்த வரி முறைகேடு விவகாரம் எதிரொலியாக மதுரை மாநகராட்சியின் மேயராக இருந்த இந்திராணி பொன் வசந்த் நேற்று தனது ராஜினாமாவை அளித்திருக்கிறார். குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமாவை ஆணையர் சித்ரா விஜயனிடம் அந்த வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே மதுரை மாநகராட்சி அந்த வரி முறைகேடில் 5 மண்டல தலைவர்கள் அதே போன்று 2 குழு தலைவர்களை மதுரை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அவர்கள் அந்த ராஜினாமாவை கொடுத்திருந்தார்கள். அதன் பேரிலேயே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரிலேயே இவர் அந்த ராஜினாமா செய்ததாகவும் அந்த தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த மண்டல தலைவர்களை தொடர்ந்து மேயரும் அந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த ராஜினாமா கடிதம் தொடர்பாக அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்பது தொடர்பாக நாளை துணை மேயர் நாகராஜன் தலைமையில் இந்த மதுரை மாநகராட்சியின் மாமன்ற அந்த அவசர ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. இதில் அந்த ராஜினாமா கடிதம் தொடர்பாகவும் அதே போன்று புதிய மேயர் யார் என்பது குறித்தும் அந்த விவாதம் அந்த தேர்வு என்பது நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று துணை மேயர் அந்த பொறுப்பு மேயராக நியமனம் ஆவாரா அல்லது புதிய மேயர் தேர்வு ஆவாரா என்பது குறித்துதான் நாளை அந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. அந்த மதுரை மாநகராட்சி இந்த வரி முறைகேடு தொடர்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகியோர் தொடர்ந்து இந்த மாநகராட்சியின் ஊழல் தொடர்பாக அந்த தங்களது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். குறிப்பாக மேயரின் கணவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏன் மேயர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில்தான் அவர் அந்த ராஜினாமா என்பதை செய்திருக்கிறார். குறிப்பாக அந்த காவல்துறையின் விசாரணை வலயத்துக்குள் மதுரை மாநகராட்சியின் மேயராக இருந்த இந்திராணி பொன் வசந்த் அந்த வலயத்திற்குள் வர இருப்பதாகவும் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்த இருப்பதாகவும் அந்த தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த மதுரை மாநகராட்சியின் வரி முறைகேடு தொடர்பாக கடந்த 2022 மற்றும் 23 ஆண்டுகளில் சுமார் 200 கோடி வரை அந்த சொத்து வரி முறைகேடு நடந்ததாக அந்த குற்றச்சாட்டுகள் வெளியிட்டது. இதன் அடிப்படையில் தான் மதுரை மாநகர அந்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதிமுகவின் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ்.எம். ரவி இதில் மாநில காவல்துறை விசாரணை செய்தால் உரிய அந்த முறைகேடுகள் வெளியே வராது எனவும் அதனால் சிபிஐ விசாரணை கோரி அது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் தலைமையில் அந்த விசாரணையை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த மண்டல தலைவர்கள் வாசுயி அதே போன்று சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுவிதா, அதே போன்று நகரமைப்பு குழு தலைவர்களாக இருந்த மூவேந்திரன், வரி விதிப்பு குழு தலைவராக இருந்த விஜயலட்சுமி ஆகியோர் ஏற்கனவே அந்த பதவிகளை ராஜினாமா செய்திருந்தனர். இந்த முறைகேடு தொடர்பாக இதில் சுமார் ஒரு 19 பேர் நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் மாநகராட்சியால் அவர்களை 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 சஸ்பெண்ட் செய்திருந்தார்கள். மேலும் சிலரை டிஸ்மிஸும் செய்திருந்தார்கள். இதில் தொடர்பாக பார்த்தோம் என்றால் குறிப்பாக அந்த உதவி ஆணையர் சுரேஷ்குமார், வரி விதிப்பு குழு தலைவரின் அந்த கணவர் கண்ணன் உட்பட சுமார் 23 பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். குறிப்பாக மேயரின் கணவர் பொன் வசந்தும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த வரி முறைகேடு தொடர்பாக இந்த எதிரொலியாக மேயர் இந்திராணி தனது ராஜினாமாவை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் விசுவாசியாகவும் ஆதரவாளராகவும் இருந்து வந்த பொன் வசந்தின் இவர் இந்த வரி முறைகேட்டில் ஈடுபட்டதன் காரணமாக அவரையும் அவரது மனைவி மேயராக இருக்கக்கூடிய இந்திராணியையும் அவர் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஒதுக்கி வைத்து அவரது ஆய்வுகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தான் தற்போது மதுரை அந்த புதிய மேயர் யார் என்பது குறித்து அந்த கேள்விகளும் எழுந்திருக்கிறது. மதுரையின் அமைச்சராக இருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த அமைச்சர் மூர்த்தியின் கை ஓங்குகிறது போல் என அந்த மதுரையில் அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக அவரது ஆதரவாளராக இருக்கக்கூடிய
வாசுகி சசிகுமார் என்பவர் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த துணை மேயர் அவர் அந்த பொறுப்பு மேயராக இருப்பார் என கூறப்பட்டாலும் கூட இது மதுரை மாநகராட்சி மேயர் என்பது பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதனால் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பெண் மாமன்ற உறுப்பினர் தான் அந்த மேயருக்கான தேர்வுகளில் வருவார் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக அமைச்சர் மூர்த்தி அவரது ஆதரவாளரை அந்த மேயராக ஆக்குவதற்கான அந்த பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்பட்டு வந்தாலும், அதே போன்று மதுரை மாநகராட்சியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த மாமன்ற உறுப்பினர்கள் தங்களை மேயராக அந்த அறிவிக்க கோரி அமைச்சர்கள் மற்றும் திமுக தலைமையிடம் அந்த நெருங்கிய வட்டாரங்களில் அவர்கள் அதற்கான அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த மேயரின் ராஜினாமா ஒருபுறம், நாளை மேயரின் தேர்வா இல்ல அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, மாநகராட்சி மேற்கொள்ள இருக்கக்கூடிய முக்கிய அந்த ஆலோசனைகள் நடவடிக்கைகள் என்ன என்பது அது ஒரு புறம். அதே போன்று மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் தலைமையில் காவல்துறையினர் அந்த விசாரணை மேற்கொண்டு வருவதில் தற்போது அவர் மேயராக இருந்த இந்திராணி பொன்வசந்த் ராஜினாமா செய்த நிலையில் அவர் அந்த விசாரணை வளையத்திற்குள் வர இருக்கிறாரா என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த கேள்விகளுக்கான விடைகள் நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் தலைமையில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த அவசர அந்த மாமன்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இதுக்கான முடிவுகள், அதற்கான தீர்வுகளும் பதில்களும் கிடைக்கப்பெறும் எனவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக மதுரையில் அந்த மதுரை அந்த அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக காணப்பட்டு வருகின்றது. அபிராமி, முழு விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.